வணக்கம். இது வடலியின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் 35 வேட்புமனுக்கள் நிராகரிப்பு. தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகர் அறிவிப்பு. நேர்மையான புதிய கூட்டு காலத்தின் கட்டாய தேவை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட்டு கட்சியின் தலைவர்கள் தெரிவிப்பு. முல்லைத்தீவில் தாக்கல் செய்த 38 வேட்புமனுவில் 34 வேட்புமனு ஏற்பு, 4 வேட்புமனுக்கள் நிராகரிப்பு. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரே நாளில் 55 பேர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 22 கட்சிகள் மற்றும் 13 சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன என மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் அறிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 9 சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனுக்களும், 3 சபைகளில் தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்புமனுக்களும், 2 சபைகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்புமனுக்களும், பல சபைகளில் சுயேட்சை குழு அர்ச்சுனா குழு உட்பட வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 148 கட்சிகளும் 27 சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தன. இதில் 136 கட்சிகளும் 23 சுயேட்சை குழுக்களும் வேட்புமனு பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன. அவற்றில் 22 கட்சிகளினுடைய வேட்புமனு பத்திரங்களும் 13 சுயேட்சை குழுக்களினுடைய வேட்புமனு பத்திரங்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் பல்வேறு அரசியல் கட்சிகள் இணைந்து புதிய அரசியல் கூட்டொன்று யாழ்ப்பாணத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தனித்தனியாகவும் அதே நேரம் புதிய கூட்டுக்களையும் அமைத்து போட்டியிடுகின்றன. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகள் இணைந்து புதிய கூட்டொன்றை உருவாக்கியுள்ளனர். இந்த புதிய கூட்டானது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் வடக்கு கிழக்கு முழுவதும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுகின்றது. இந்த கூட்டில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் தேசிய கட்சி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், ஜனநாயக தமிழரசு, தமிழ் மக்கள் கூட்டணியில் இருந்து பிரிந்த அருந்தவபாலன் அணி ஆகிய தரப்புகள் அங்கம் வகிக்கின்றன. மேற்படி கட்சிகள் இணைந்து நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்பு மனுக்களையும் தாக்கல் செய்துள்ளன. இந்த புதிய கூட்டு உருவாக்கம் மற்றும் தேர்தல் நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இந்த கட்சிகள் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடக சந்திப்பொன்றையும் நடத்தியுள்ளனர். இதன்போது நேர்மையான புதிய கூட்டு காலத்தின் கட்டாய தேவை என்று இந்த கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்திருந்தனர். எதிர்வரும் மே மாதம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் 4 பிரதேச சபைகளில் போட்டியிடுவதற்காக 38 அணிகள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது. அதில் 34 அணிகளின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் 2 அரசியல் கட்சிகளினதும் 2 சுயேட்சை குழுக்களினுமாக 4 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசு அதிபரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகருமான உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை வேட்பு மனுக்கள் ஏற்கும் பணிகள் நிறைவடைந்த பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் கடந்த 17ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு நேற்று பிற்பகல் 12 மணியுடன் நிறைவுக்கு வந்திருந்தது. அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள 4 உள்ளூராட்சி மன்றங்களிலும் போட்டியிடவுள்ள கட்சிகள், சுயாதீன குழுக்கள் மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள தேர்தல் அலுவலகத்தில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். மன்னார் மாவட்டத்தில் 4 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு 38 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் உள்ளடங்கலாக 8 வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகருமான கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு 4 சபைகளுக்கான வேட்புமனுக்கள் கோரப்பட்டிருந்தது. மன்னார் நகரசபை, நானாட்டான், முசலி, மாந்தை மேற்கு பிரதேச சபைகள் உள்ளடங்கலாக 4 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இவ்வாறு வேட்புமனுக்கள் கோரப்பட்டிருந்தன. கடந்த 17ஆம் தேதி தொடக்கம் 20ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் சுயேட்சை குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் உள்ளடங்கலாக 45 பேர் கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர். இவற்றில்
கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் உள்ளடங்கலாக 38 பேருடைய வேட்பு மனுக்கள் எமக்கு கிடைக்கப்பட்டிருந்தது. மன்னார் நகரசபையில் 9 கட்சிகளினாலும் சுயேட்சை குழு உள்ளடங்கலாக 10 வேட்பு மனுக்கள் கிடைக்கப்பெற்றது. முசலி பிரதேச சபைக்கு 9 கட்சிகளினதும் ஒரு சுயேட்சை குழு உள்ளடங்கலாக 10 வேட்பு மனுக்கள் கிடைக்கப்பெற்றது. நானாட்டான் பிரதேச சபைக்கு 7 கட்சியினதும் ஒரு சுயேட்சை குழு உள்ளடங்கலாக 8 வேட்பு மனுக்கள் கிடைக்கப்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பருத்தித்துறை வீதியில் அம்பன் பகுதியில் சுமார் 200 மீட்டர் வரை கொட்டப்பட்ட மணல் மண்ணினால் பயணிகள் விபத்துக்குள்ளாகும் ஆபத்தான நிலையே காணப்படுகின்றது. குறித்த காப்பெட் வீதியால் பயணம் செய்யும் வேளை குறித்த மணல் பகுதியை கடந்து செல்லும் போது இருசக்கர வாகனங்கள் சறுக்கல் நிலை ஏற்பட்டு விபத்துக்குட்படக்கூடிய மிகவும் ஆபத்தான நிலை காணப்படுகின்றது. நேற்று தொடக்கம் குறித்த பகுதியில் வீதியில் மணல் கொட்டப்பட்டு பரவப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. எப்படி கொட்டப்பட்டது என்பது தொடர்பாக இதுவரை தகவல் வெளியாகவில்லை. சட்டவிரோதமாக மணல் கடத்தல்காரர்கள் மணல் மண்ணை ஏற்றி செல்லும் போது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தரப்புகளால் துரத்தி சென்ற வேளை வீதியில் கடத்தற்காரர்கள் மணலை கொட்டிவிட்டு தப்பி சென்றிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கிய குடும்பஸ்தர் ஒருவர் இன்று காலை உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் 2ஆம் குறுக்கு தெருவை சேர்ந்த 48 வயதுடைய ராமலிங்கம் சேவகன் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் கடந்த 13ஆம் திகதி காலை 8:30 மணியளவில் யாழ்ப்பாணத்தில் இருந்து சாவகச்சேரி நோக்கி செம்மணி வீதியூடாக பயணித்துக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் அவ்வழி வீதியால் வந்த அரச பேருந்து அவரை முந்தி செல்ல முற்பட்ட போது அவர் மீது மோதியிருந்தது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த குறித்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். தொடர்பான வெளிநாட்டு செய்தி. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தது 55 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக கமாஸ் நடத்தும் சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த வாரம் இஸ்ரேல் தனது குண்டுவீச்சு தாக்குதலையும் தரைவழி நடவடிக்கைகளையும் மீண்டும் தொடங்கிய பின்னர் இது வெளிவந்துள்ளது. 2 நாட்களில் வான்வழி தாக்குதல்களில் 430க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக கமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது.